பிஜேபி வந்து தமிழ்நாடு தலைவர் வந்து அண்ணாமலை சார் வந்து சவுக்கால் அடித்து தன்னோட எதிர்ப்பை அவங்க தெரிவிக்கிறாங்க. அது வந்து எதிர்ப்பை வந்து எந்த விதத்தையும் போராட்டத்தை தெரிவிக்கலாம், அதில் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சாருக்கு, ஏன்னா தமிழ்நாடுக்கு மட்டும் ஒரு பெண் பாதிக்கப்படும் போது சார் தன்னை வருத்திக்கிறாங்க. ஒருவேளை ஆளுங்கட்சி சரியாக நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, இல்லை ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு டிஎம்கே காரர் இந்த தவறை செய்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக இப்போ பிஜேபி தலைவர் தமிழ்நாடு தலைவர் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அது நான் தவறுன்னு சொல்லலை. ஆனாலும் என்னை பொறுத்த வரையும் இன்னைக்கு பில்கிஸ் பானு அவங்க ஒரு கர்ப்பவதியாக இருக்கும் போதேவே 10 பேர் கற்பழிச்சாங்க. இன்னைக்கு நன்னடத்தை காரணமாக அவங்க வெளியில் வந்துட்டாங்க. அதே மாதிரி அத்ராஸில் அந்த ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஏரியா சொல்லுங்க, எந்த ஏரியா, அப்போ யார் சிஎம்மாக இருந்தாங்கன்றது மக்கள் இல்லை, அது பிஜேபி கவர்மெண்ட் தான் இருந்தாங்க. அப்போ அவங்க குஜராத்தில் அந்த பில்கிஸ் பானு அந்த கோத்ரா ரயில் எரிப்பின் போது அந்த முஸ்லீம் அந்த சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை ஆர்எஸ்எஸ்காரங்க தான் போய் கற்பழிச்சாங்க. அவங்க குழந்தைய கூட சுபத்தில் அடித்து கொண்டாங்க, 16 பேரை கொண்டாங்க. அப்போது அந்த ஒரு வன்கொடுமை சிறுபான்மையினருக்கு அங்கே நடந்துச்சு. அதில் கன்விக்ஷனான இப்போ 10 வருஷம் நன்னடத்தையோட வெளியில் விட்டுட்டாங்க. ரேப்பில் என்ன நன்னடத்தை இருக்குது? 10 வருஷம் அங்கே ஜெயிலில் போய் யாரையும் ரேப் பண்ண முடியாதுல்ல, பயம் வரும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம அத்ராஸில் அந்த ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து நாக்கு அறுத்து இடுப்பை உடைச்சி அவ்வளோ சித்திரவதை பண்ணாங்க. அதே மாதிரி இன்றைக்கி மணிப்பூரில் பெண்களை நிர்வாணப்படுத்தி உலகமே இந்த இந்திய பெண்களை பார்க்குற அளவுக்கு ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. அவ்வளோ பேரை அப்பா முன்னக்க, கணவர் முன்ன, பிள்ளைங்க முன்னக்கெல்லாம் நிர்வாணப்படுத்தி இன்றைக்கி பார்த்த பிஜேபி கவர்மெண்ட் மணிப்பூரில். இதையெல்லாம் இருக்கும்போது அண்ணாமலை சார் எல்லாத்துக்கும் சவுக்கடி அடிச்சுக்கணும். ஏன்னா வச்சுக்கோங்க, இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பெண்கள் தான், நம்ம இந்திய பெண்கள் தான். அப்போது சவுக்கடி அடித்து அந்தந்த கவர்மெண்ட்டுக்கும் அவர் வலியுறுத்தி தண்டனை கொடுத்துருக்கணும். இப்படி இல்லை, அந்த வன்கொடுமையை நான் கண்டிக்கிறேன், நடவடிக்கை சரியாக எடுக்கணும்னு சொன்னார்னா. ஏன்னா அவர் பிஜேபி தலைவர். இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் தான் நடக்குது. ஈவன் பிஜேபி ஸ்டேட்டில் ஆளக்கூடிய மாநிலத்திலாம் இவ்வளோ கொடுமைகள் நடக்குது. ஆனால் பிஜேபி கவர்மெண்ட்டு அண்டரில் இவ்வளோ பாலியல் வன்கொடுமை கொடூரமாக நடந்துட்டு இருக்குது எல்லா பெண்களுக்கும். அதுக்காகவும் நான் அண்ணாமலை சார்கிட்ட கேட்டுக்கிறேன், நிறைய சவுக்கடி அடிச்சுக்கணும் சார். ஏன்னா நம்ம இந்திய பெண்களை இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சார். அதனால் இதை இந்த போராட்டத்தை செய்யுங்க, நான் வரவேற்கிறேன். ஆனால் எல்லா பெண்களுக்காக நீங்கள் அடிச்சுக்கணும் சார்.